உங்கள் கோடியில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பும் அற்பமும் கூடிய கணத்தில் இன்று எங்கள் அன்பு சகோதரர் தயாளன் அவர்களின் அழைப்பை ஏற்று அவர்கள் தந்தை திரு சி மகேந்திரன் அவர்கள் பிறந்தநாள் விழாவிற்கும் மற்றும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய உறுப்பினர் இணைப்பு கூட்டத்திற்கும் உங்கள் அனைவரும் வருக என்று வரவேற்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்துக்காக யாவரும் எழுந்து இருக்கும்பாக தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். ராஜா தமிழ் தாய் வாழ்த்து ராஜா தமிழ் தாய் வாழ்த்து. நீராடும் கடலொடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராடும் மகனமென திகழ்மகன கண்டனில் எங்களமும் அதில் சிறந்த காவிடதல் திருநாடம் தக்க சிறு திரை முதலும் கரித்தலும் திலகமுனே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே யாவரும் ஒரு நிமிடம் அப்படியே எழுந்து கேட்டுக்கொள்கிறேன். நேஷனல் ஆந்தம். Indian national. Indian national first. India. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे सागे तव जय दाता जन गण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. இதைத் தொடர்ந்து குவைத் நேஷனல் ஆந்தம். White national song. White nationals.
யாவரும் அமைவோம். அடுத்ததாக வந்தாரை வாழ வேண்டும் தமிழர் பண்பாடு. ஆகையால் இங்கே வந்துள்ள அனைவரையும் ஒரு மறுபடியும் அனைவரும் இங்கு வருக வருக என்று வாழ்கிறேன். சிறப்பு விருந்தினர்களை வரவேற்க சகோதரி ஜி தீபா அவர்களையும் அழைக்கிறேன். அப்புறம் படிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சிறப்பு அழைப்பாளரை வருகை புரிவதற்காக முகமது அலி அவர்களை வருக வருக என மேடையில் அமருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பி சிவபிரகாசம் அவர்களையும் மேடைக்கு வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பி சீனிவாசன் சகோதரர் அவர்களை மேடைக்கு ஆர் ரவிசங்கர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ராமநாதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அப்துல் மஜீத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இது அப்புறம் தான் நான் படிக்கணும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்கள் போர் வீரர் கழகத்தின் செயலாளர் குவைத் மாநில செயலாளர் அவர்களை வருக வருக என வரவேற்று ஆனந்தம் அடைகின்றேன். குவைத் மாநில இணை செயலாளர் கே.ஏ. முத்துராமன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். கழகத்தின் மாநில பொருளாளர் ஆர் கோபாலகிருஷ்ணன் சகோதரர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். குவைத் மாநில துணை செயலாளர் எம்.சி. முனியன் அன்பு சகோதரர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி இரட்டை இலையையும் அதை தாண்டி இருக்கின்ற தொண்டர்களின் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலோடு மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மனித நேயமிக்க தலைவர் வாடும் பயிரை கண்ட போதெல்லாம் வாடும் வல்லராய் 8 கோடி தமிழ் மக்களும் எப்பொழுது எங்களை மீண்டும் ஆள வருவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் அவர்களின் ஆணைக்கிணங்க மக்களால் நான் மக்களுக்காக நான் உங்களால் நான் உங்களுக்காக நான் என்ற தாரகை மந்திர முழக்கத்தோடு என் வரவேற்புரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவருக்கும் முதற்கண் அரங்கம் நிறைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நடைபெறும் நிகழ்வானது நமது பாசத்துக்குரிய பொறியாளர் எம் தயாளன் அவர்களின் அன்பு தந்தை மரியாதைக்குரிய ஐயா மகேந்திரன் அவர்களின் பிறந்த நாள் விழாவாகவும் மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைப்பு விழாவாகவும் இந்த அரங்கில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு தலைமை வகிக்கும் அன்புக்கும் பாசத்துக்குரிய அஇஅதிமுகவின் குவைத் மாநில அவைத்தலைவர் ஜனாப் ஷேக் அக்பர் ஐயா அவர்களே மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குவைத் மாநில செயலாளர் வீரத்தின் விளைநிலம் வெற்றியின் அடையாளம் தோண்டினால் தங்கம்
சீண்டினால் சிங்கம் கழகத்தின் எழுச்சி மிகு செயல் வீரர் எங்கள் அன்பு சகோதரர் கே மோகன் அவர்களே, அஇஅதிமுக குவைத் மாநில இணை செயலாளர், எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடியவர், மூத்தவர், முன்னவர் கே எம் முத்துராமன் ஐயா அவர்களே, அஇஅதிமுகவின் குவைத் மாநில பொறுப்பாளர், கழக பணியை மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடியவர், அன்பு சகோதரர் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, அஇஅதிமுக குவைத் மாநில துணை செயலாளர், இந்த கழகத்திற்கு எப்பொழுதும் தூணாக நின்று தோள் கொடுக்கும் அன்பு சகோதரர் எம் சி முனியன் அவர்களே, அஇஅதிமுக குவைத் மாநில செயலாளர், தாயகத்தில் இருந்தாலும் விரைவில் வருவேன், கழக பணியை செம்மையாக செய்வேன் என குரல் கொடுக்கும் ஆர் ஜாபர் அலி அவர்களே, சேலம் புறநகர் மாவட்ட மாணவரணி மாவட்ட துணை செயலாளர் எம் கார்த்திக் குணாலன் அவர்களே, மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக குவைத் மண்டலத்தின் தலைமை நிர்வாகி பொறுப்பாளர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய அஇஅதிமுகவின் குவைத் மண்டல பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் எனது அருமை சகோதரி எலிசாபெத் ராஜா அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் எங்கள் பாசத்துக்குரிய கொடையாளர்களே, கொடுந்துறை ஜனாப் முகமது ஆலி அவர்களே, எங்களுக்கெல்லாம் பெரும் உதவியாக இருக்கும் தொழிலதிபர் அருமை சகோதரர் சிவபிரகாசம் அவர்களே, உதவும் கரங்கள் நிர்வாக தலைவர், அழைக்கும் போதெல்லாம் ஓடி வந்து உதவிடும் அன்பு சகோதரர் ஏ அப்துல் மஜீத் அவர்களே, பொறியாளர் அன்பு சகோதரர் தலைமை செயற்குழு உறுப்பினர் வி சீனிவாசன் அவர்களே, பொறியாளர் அன்பு சகோதரர் வர்த்தக அணி செயலாளர் ஆர் ரவிசங்கர் அவர்களே, பொறியாளர் ஐயா ராமநாதன் அவர்களே, இன்றைய தினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பில் இணைந்து நாங்களும் உங்களோடு பயணிப்போம், கழக பணியை சிறப்பாக செயல்படுவோம் என்று எங்களோடு பயணிக்க வருகை புரிந்திருக்கும் குவைத் வாழ் அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கும் அஇஅதிமுக குவைத் மண்டல முன்னோடிகளே, குவைத்து வாழும் வாழ்த்துறை வழங்க காத்துக் கொண்டிருக்கும் ஆற்றல் மிகு ஆன்றோர் பெருமக்களே, நன்றி உரை ஆற்ற உள்ள குவைத் மாநில பொதுக்குழு உறுப்பினர்களே, பொறியாளர் எம் தயாளன் அவர்களே, எங்களின் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் குவைத் வாழ் அனைத்து சங்கங்கள், மன்றங்கள், பேரவைகள் மற்றும் அரசியல் அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்களே, அதன் தூண்களாக இருக்கும் உறுப்பினர்களே, அனைத்து செய்திகளையும் அனைத்து மக்களுக்கு கொண்டு சேர்த்திடும் மக்கள் செய்தி தொடர்பாளர்களே, ஊடக நண்பர்களே, மீடியா சொந்தங்களே மற்றும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அஇஅதிமுக குவைத் மண்டல பொறுப்பாளர்கள் சார்பாக வருக வருக என உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சகோதரர் பொறியாளர் எம் தயாளன் அவர்களின் தந்தையின் பிறந்த நாள் இன்று குவைத் நகரில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்களை நாம் நேரில் பார்க்கவில்லை என்றாலும் இத்தருணத்தில் ஐயா அவர்களின் பிறந்த நாளில் வாய்க்க வயதில்லை என்றாலும் வணங்கி மகிழ்கின்றோம். மேலும் எனக்கு இந்த நல்ல வாழ்ப்பினை வழங்கிய அஇஅதிமுக குவைத் மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். 2026 நமது ஆட்சி மலர்ந்திட நம் அனைவரும் ஒன்று கூடுவோம், இரட்டை இலையை வென்று காட்டுவோம் என கூறிக்கொண்டு பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்ததாக குத்துவிளக்கேற்ற சகோதரி இமான் அவர்களையும், சகோதரி ராணி அவர்களையும், சகோதரி வரலட்சுமி, சகோதரி வெங்கடேஸ்வரி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறோம். உதவும் தரங்களை சேர்ந்த அப்துல் மஜீத் அவர்களை மேடையில் வந்து அமர்வாக கேட்டுக்கொள்கிறேன். அங்க போய்
இத்தருணத்தில் தந்தையை நினைவுபடுத்தும் ஒரு அன்பு கவிதை உங்களிடம். நான் பெற்ற துன்பத்தை நீயும் பெறக்கூடாது என்றும், நான் பெறாத இன்பத்தை நீ பெற வேண்டும் என்றும் நினைக்கும் கடவுள் அப்பா. அப்படிப்பட்ட அவர்களுடைய அப்பாவை பற்றி பேசுறதுக்கு திரு தயாளன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், அதனாலதான். ஹலோ ஹலோ, ஓகே, வருதா? மைக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று என் தந்தையார் சி மகேந்திரன் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் புதிய உறுப்பினர் இணைப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக குவைத்
மாநில செயலாளர் மோகன் அவர்களே, இங்கு வர இயலாவிட்டாலும் தமிழ்நாட்டிலிருந்து வாழ்த்து கொண்டிருக்கும் குவைத் மாநில அவைத்தலைவர் உயர்திரு ஷேக் அக்பர் அவர்களே, இணைச் செயலாளர் மூத்தவர் KA முத்துராமன் அவர்களே, பொருளாளர் R கோபாலகிருஷ்ணன் அவர்களே, துணை செயலாளர் ஜாஃபர் அலி மற்றும் MC முனியன் அவர்களே, இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் அலி டிரான்ஸ்போர்ட் நிறுவனர் மற்றும் ஜெனரல் மேனேஜர் லீடர் குரூப் ஆஃப் கம்பெனி தொழிலதிபர் ஜனாப் கொடுந்துறை A முகமது அலி அவர்களே, மேனேஜர் ஆஃப் அல் கஜீரா அல் அரேபியா கம்பெனி முனைவர் B சிவபிரகாசம் அவர்களே, மதிப்பிற்குரிய அண்ணன் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் உயர்திரு இன்ஜினியர் V ஸ்ரீனிவாசன் அவர்களே, என் பாசத்திற்குரிய அண்ணன் வர்த்தக அணி செயலாளர் R ரவிசங்கர் அவர்களே, மதிப்பிற்குரிய அண்ணன் E ராமநாதன் அவர்களே, ஜல்லிக்கட்டு ரெஸ்டாரண்ட் மற்றும் குவைத் உதவும் கரங்கள் மதிப்புக்குரிய சகோதரர் A அப்துல் மஜீத் அவர்களே, இங்கு சிறப்பாக வரவேற்பை வழங்கிய மகளிர் அணி செயலாளர் சகோதரி தீபா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை விறுவிறுப்பாகவும் கலகலப்பாகவும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பாசமிகு சகோதரி எலிசபெத் ராஜா அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் அவர்களே, சிறுபான்மை கழக பிரிவு செயலாளர் B சம்சுதீன் அவர்களே, IT விங் செயலாளர் N ராமகிருஷ்ணன் அவர்களே, மகளிர் அணி, எம்ஜிஆர் மன்றம், எம்ஜிஆர் இளைஞர் அணி, புரட்சித்தலைவி அம்மா பேரவை, மாணவர் அணி, நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மற்றும் என்னுடைய அனைத்து நண்பர்கள், பெரியவர்கள், என் சார்பாகவும் என்னுடைய தம்பி திரு கார்த்திக் குணாளன், மாணவர் அணி மாவட்ட துணை செயலாளர் சார்பாகவும் உலகமாக வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்சுவலா நான் எப்படி குவைத் பத்தி சொல்லலாம்ல சார்? ஃபர்ஸ்ட் நம்ம பேசலாம்ல. ஆக்சுவலா கொஞ்சம் பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், அது சொல்லிக்கிறேன். I would like to thank this opportunity to express my heartfelt gratitude to all others who have supported me, guided me throughout my professional career in Kuwait. First of all, I would like to say my heartfelt thanks to Mr. Bhubalan Ramesh, General Manager of Nail Power Engineering Technology, who brought me Kuwait for a very first time and gave me the opportunity to work as a testing and commissioning engineer as the prestigious KIPIT project. After that, I would like to also sincerely thankful to electrical maintenance engineer Mr. Veerarajan, Mr. Rasildar, Mr. Saravanan, Mr. Sabir, who gave me the opportunity to work in the KIPIT maintenance contract in Fawaz company. My heartfelt thanks also to Mr. Farooq, CME of Fawaz Maintenance Company, for approving my local transfer when I received an opportunity with other company, and I deeply thankful to who supported me, recommended to the KIPIT direct engineers, secondment engineers, contract engineers, contract supervisor and Fawaz. And இப்போ புதிய உறுப்பினர் இணைப்பு பற்றி பேசலாங்களா? அப்பா பற்றி பேசலாமா சார்? அது பேசிக்கலாம். ஓகே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியுடன் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதியிலும் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த பயணம் மக்களின் மனதில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. எங்கு சென்றாலும் மக்களின் அதீத ஆதரவை பெற்று வருகிறார். சேலம் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு இளங்கோவன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். அவருக்கு துணையாக எங்களது ஒன்றிய செயலாளர் அண்ணன் செல்வம் அவர்களும் சிறப்பாக பணிய வருகிறார். இன்றைய விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு ஏற்படும் இன்னல்கள், விலையேற்றம், வேலைவாய்ப்பு, விவசாயிகளின் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் அனைத்து தீர்வு காண ஒரே மாற்று சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான்.
நமது எடப்பாடி அண்ணா அவர்களின் ஆட்சி மலர்ந்திட தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல நாம் அனைவரும் ஒன்றிணைந்து 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். எங்க அப்பாவை பத்தினா எங்க அப்பா வந்து கழக பணியில 1989 சேர்ந்தார் அதிமுகல. அவர் கழகத்துல நகர அம்மா பேரவை செயலாளர், ஒன்றிய பொருளாளர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் போன்ற பொறுப்புகளை சிறப்பாக வகித்து வந்தார். மேலும் தோரமங்கலம் கூட்டுறவு தலைவராக இருந்திருக்காரு. அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் கே பழனிசாமி அவர்களே நன்மதிப்பையும் முழு நம்பிக்கையும் பெற்றவராக இருந்தார். ஊர்ல வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் முதல்ல போய் நின்றுவாரு எங்க அப்பா. அவர் வந்து ஆன்மீக பணி, கோயில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஈடுபாடா இருப்பாரு. அவருக்கு சரி ஏன் இதெல்லாம் பண்றான், அவருக்கே எவ்வளவு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுதுன்னா, நான் ஃப்ராங்கா பேசலாம்னா, நான் வந்து ஒரு 19 வயசுல மேரேஜ் பண்ணிட்டேன். நான் 19 வயசு இருக்கும்போது 19 வயசுல லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். சரி, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே பண்ணிட்டேன். நான் செகண்ட் இயர் படிக்கும் போது நான் காலேஜ் முடிக்கவே இல்லை. அந்த டைம்ல யாருமே எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பா நம்ம பையன் இந்த மாதிரி காலேஜ் பாதிலே விட்டுட்டு போயிட்டு நமக்கு மேரேஜ் பண்றதுங்கிறது எந்த அப்பாங்களுக்கும் அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அது நம்ம பையன் இப்படி படிக்காம இப்படி போயிட்டானேன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் நான் சேர்த்திக்கவே இல்லை. யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷம் சேர்த்திக்கல. மறுபடியும் போய் கேட்டேன் நான், இந்த மாதிரி அப்பா நான் வந்து மறுபடியும் பிஇ படிக்கணும், நான் கண்டிப்பா படிக்க வைங்க, ஏன்னா அதுதான் என்னோட ஃபியூச்சரு. இப்படியே நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன், உங்களுக்கு எதிர்த்து பண்ணிட்டேன், எனக்கு எக்ஸ்ட்ரா படிக்கலன்னா நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் எந்த ஒரு மதிப்பும் பண்ணாம என்னை மறுபடியும் பிஇ படிக்க வச்சாரு. மறுபடியும் 2 வருஷம் பிஇ படிச்சுட்டு அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு என் ஒய்ஃபும் தான். என்னோட ஒய்ஃப் வந்து இப்ப நீ வந்து படி, நீ காலேஜ் போகாத, நீ எனக்கு வந்து நீ ஒர்க்கு தான் போகணும், நான் சம்பாதிச்சு போகணும்னு சொல்லியிருந்தா நான் வந்து கண்டிப்பா படிச்சிருக்க முடியாது. என்னோட ஒய்ஃபோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது, ஓரளவுக்கு நம்ம படிச்சு வந்திருக்க முடியாது. என் ஒய்ஃபு, எங்க அம்மா பயங்கர சப்போர்ட்டு. இப்போ எங்க அப்பா வந்து ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவாரு, ஆனா வந்து மற்றதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. வீட்டு வாடகை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 20 வயசு பையன், மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரே வயசுல குழந்தை பிறந்துருச்சு, 21 வயசுல எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துருச்சு. ஓகே, ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன், டைம் எடுக்கிறேன்னா. அந்த வயசுல மேரேஜ் பண்ணது தப்பு தான். ஆனா அவ்வளவு சப்போர்ட் பண்ணி நமக்கு இந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்காரு. மறுபடியும் நான் வந்து உடனே நல்ல வேலை கிடைக்கல, சும்மா சிம்பிளான வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். சிம்பிளான வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ மறுபடியும் அவர்கிட்ட கேட்டேன். ஒரு 4 வருஷம் சும்மா லோக்கல்ல ஒரு கம்பெனி போயிட்டு இருந்தேன். மறுபடியும் நான் கேட்டேன் அவர்கிட்ட, அப்பா இந்த வேலைக்கு நான் போயிட்டு இருந்தா நம்ம அடுத்த நம்ம முன்னேற முடியாது, நான் இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும், நான் பிஜி பண்ணும், அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும், நீங்க கண்டிப்பா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல அவரு. ஒரு வருஷம் வந்து நான் கேட்டேன் இந்த மாதிரி, அப்பா இந்த ஏன்னா நம்ம வசதி நம்ம பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, 1 இயர் வந்து மோடி லோன் போட்டு மோடி என்ன பிஜி படிக்க வச்சாரு. பிஜி படிக்க வச்சு அதுக்கப்புறமேட்டு நான் டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் வந்தேன். நான் எங்க அப்பா என்னன்னா பார்க்க பயங்கர ஹார்டா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் 1 இயர்ல எங்க பொண்ணு பிறந்துருச்சு. பொண்ணு பிறந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அவங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கெல்லாம் வரமாட்டாரு, கூப்பிட்டா வந்து சண்டை போடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் பர்த்டே கூப்பிடவே இல்லை, எங்க அப்பாவை கூப்பிடவே இல்லை. கூப்பிடாம நானே எங்க அம்மா, தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றேன். எங்க அப்பா அங்கிருந்து கால் பண்றாரு,
சரி நீ பண்ணிட்டா எல்லாம் ஓகே, என்னையா கூப்பிடலான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து என்ன அவாய்ட் பண்றீங்களா? நீங்க நீ வந்து தப்பு பண்ணிட்ட, நான் உன்னை வந்து இந்த மாதிரி ஒரு வருஷம் நீ வெளியே கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு வெளியே விட்டுட்டேன். நீ உடனே வந்து ஏத்துக்கிட்டா நம்ம எல்லாம் என்ன நினைப்பாங்க? நீ ஒரு வருஷம் நீ வெளியே இருந்தாதான் வாழ்க்கையோட பத்திரம் என்னன்னு தெரியும். அப்பதான் உனக்கு நீ கரெக்டா வந்து அடுத்தடுத்து முன்னேறுவ. அதனாலதான் நீ ஏத்துக்கல. அதையே நம்ம ரெகுலரா பண்ணவும் முடியாது. அதனாலதான் நமக்கு அப்பானா அவ்வளவு ஒரு ஈடுபாடுச்சு. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, இப்ப இங்க 2020 குவைத்து வந்துச்சு. அப்போ வந்து கோவிட் வந்தது இல்லைங்களா? ஓகே, கோவிட் வந்தபோது எங்க வீட்டில் எல்லாருக்குமே கோவிட். எங்க அம்மாவுக்கு, எங்க தம்பிக்கு, என் ஒய்ஃபுக்கு, என் அப்பாவுக்கு, எல்லாருக்குமே. அந்த டைம்ல எங்க அப்பா தான் ஒரு நல்ல ஒரு எங்க அப்பா வந்து கராட்டா மாஸ்டர். தனிக்கும் பார்க்கறது அப்படி பயங்கர கராட்டா மாஸ்டர். அவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துறோம் நாங்க. எத்தனை ஒரு 10 நாள் அவருக்கு வந்து அவர் கியூர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் ஃபங்கஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இங்கிருந்து என்னால் போக முடியாது. 2021 நான் இங்க இருக்கேன். நான் என்னால போகவும் முடியல. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க வந்து ரொம்ப கோமா ஸ்டேஜ் போயிட்டாரு, நீங்க நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு பிளாக் ஃபங்கஸ் வந்தா உங்களுக்கு தெரியும், கண்ணை நம்ம எடுத்துடணும் இல்லையா? நம்ம கண்ணுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். இந்த கண்ணையை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கண்ணையை நாங்கள் எடுத்துட்டோம். நான் அந்த கண்ணை எடுத்துட்டா அவர் வந்து பொழைச்சிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம கண்ணை எடுத்தாவும் பொழைச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நான் ஆப்ரேஷன் மட்டுமே எனக்கு வீடியோ கால் பண்ணுறாரு. வீடியோ கால் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயந்துக்காத, நான் போயிட்டு வந்துடுவேன், ஒரு கண்ணு தானே பிரச்சனை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துமே என்கிட்ட பேசுறாரு வீடியோ காலில். அது ஒரு 2 நாள் கழிச்சு கியூஆர்டி பேசிட்டு இருந்தாரு. ஆனால் சடனாக வந்து அவருக்கு வந்து இது அட்டாக் ஆயிடுச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஒரு 2 நாள் நல்லா ஃப்ரீயாக இருந்தார், ஸ்ட்ரோக் அட்டாக் ஆயிடுச்சு. ஸ்ட்ரோக் அட்டாக் ஆனோடனே நம்ம எதுவுமே பண்ண முடியல எங்களால். அவங்க வந்து நான் அப்பயுமே கிட்டத்தட்ட அப்பயே ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணேன் இங்கிருந்து. அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து இதை எடுத்துடலாம், நம்ம ஆக்சிஜன் வந்து எடுத்துடலாம், நம்ம நீ வரதா இருந்தா நம்ம வச்சுக்கலாம், நம்ம உன்னால வர முடியல அப்படின்னா வந்து நீ வர வரைக்கும் வேணா உயிரோடு இருக்க மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து இது எடுத்துடலாம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை கண்டிப்பா காப்பாத்திடலாம், எப்படியும் அவரை காப்பாத்திடலாம், அவரை கண்டிப்பா காப்பாத்திடலாம், நீங்க எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். எங்க தம்பி எங்க எல்லாருமே வந்து இல்லை ஒன்றும் நான் பண்ண முடியாது, நீ எவ்வளோ செலவு பண்ணாலும் நம்ம ஒன்றும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. நம்ம என்னால் அங்கே போகவே முடியல. அந்த இதுக்கு நான் இங்கே தான் இருந்தேன். நமக்கு அந்த டைம்ல நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. எங்கள் ஃபவாஸில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே அந்த டைம்ல ரொம்ப எனக்கு உறுதுணையாக இருந்தது. எங்கள் ஃபவாஸில் இருக்க எங்கள் கூட ஒர்க் பண்ண நண்பர்கள் தான் எல்லாருமே. அதுதான் ஜி. இப்போ நம்பானா இப்போ நமக்கு என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாருக்கும் நம்ம வந்து சொத்து என்னன்னு நினச்சிட்டு இருக்கோன்னா, அப்பா சேர்த்து வைக்கிற பணம், அப்பா சேர்த்து வைக்கிற வீடு, நிலம், நகை, நட்டு தான் சொத்து நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை நண்பர்களே. உண்மையான சொத்து என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் அம்மா அப்பா அதிக நாள் உயிரோடு இருக்காங்களோ அதுதான் உண்மையான சொத்து. கோடீஸ்வரங்கன்னா அம்பானி அதானி எல்லாம் கிடையாது. யாரெல்லாம் அப்பா அம்மா பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி எடுக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்காங்களோ அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்பாவோட என்ன சொத்துச்சு இருக்குது? கரெக்டா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் என் பேர் தயானந்தா வச்சிருந்துச்சு. என் பேருக்கு பண்ணால எங்க அப்பா பேர் வந்து ஆட் பண்ணோம். நான் எப்ப வந்து தயானந்த் மகேந்திரனா என் பேரை நான் மாத்திட்டு வச்சுக்கோங்களேன். அப்ப இருந்தா நமக்கு எனக்கு வந்து ஒரு முன்னேற்ற பாதைன்னு வச்சுக்கோங்க. முன்னேற்ற பாதை நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு. இப்ப மகேந்திரங்கிற யார பேரை பார்த்தா வச்சுக்கோங்களேன், எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. ஒரு கதை சொல்லட்டுங்களா? எப்படின்னா, ஒரு பெரியவர் இருக்காரு.
அவர் வயசுல வந்து ஒரு 60 வயசு பெரியவர். அவரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பெரிய கம்பெனி எல்லாம் வச்சிருக்காரு. ஆனா அவரு யாரை பார்த்தாலும் வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி உரிமையா தான் கூப்பிட்டு இருப்பாரு. ஒருத்தர் வந்து சரான் ஒருத்தர் வராரு. அவரை பாட்டாம ஓகே அவரை மட்டும் பார்த்து மரியாதை கொடுத்து பேசுறாரு. மரியாதை கொடுத்து வாங்க எந்திரிச்சு வந்து பேசுறாரு. பக்கத்துல என்ன சொல்றாங்க, ஏங்க உங்க வயசுல ரொம்ப சின்னவரா இருக்கீங்க, இருக்காரு, நீங்க யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டீங்க, அவருக்கு மட்டும் மரியாதை கொடுக்கல என்னங்கன்னு கேட்கும்போது, இல்ல அவர் பேரு சரவணனு, எங்க அப்பாவோட பேரு சரவணனு, எங்க அப்பாவோட பேரு யார் வச்சிருந்தாலும் அவருக்கு எப்பயுமே எனக்கு மரியாதை கண்டிப்பா இருக்கும். எங்க அப்பா கூட இல்லைனாலும் அவரோட பேரை கேட்டா அவரே கூட இருக்க மாதிரி ஒரு மன தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். அதனாலதான் நானுமே வந்து எங்கனே இப்ப இதுலயே தயாரான் இருக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன் தயாரான் மகேந்திரன் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வந்து எப்பயுமே தயாரான் மகேந்திரன் தான் எனக்கு பெருமை. எனக்கு அது ஒரு நம்பிக்கை எப்பயுமே கண்டிப்பா வரைஞ்சி. இப்ப எந்த ஒரு அப்பாவுக்கும் கடைசி ஆசை என்ன இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எப்பயுமே கடைசி வரைக்கும் நம்ம அப்பா அம்மா நல்லபடியா பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போறது எல்லாருமே கண்டிப்பா அதுதான் நம்மளோட கடமை. ஓகே, என் இனிய நண்பர்களே, கடவுளை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, கடவுளை யாரும் இதுவரைக்கும் தொட்டதில்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். கடவுள் நீங்கள் தொட்டு பார்க்க ஆசைப்பட்டால் உங்கள் பக்கத்தில் இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கும் உங்க அப்பாவின் கைகளை தொட்டு பாருங்கள். அவர்தான் கடவுள். கடவுள் அப்படிதான் இருப்பார். அனைவருக்கும் நன்றி. அப்புறம் ஒரே ஒரு விஷயம், இப்ப நம்ம இங்கெல்லாம் இருக்கோம், நம்ம குழந்தைங்க எல்லாம் ஊர்ல இருக்காங்க. அவங்களுக்கு எது கேட்டாலும் நம்ம ஐபோன் வேணுமோ ஐபோன் நம்ம வாங்கி கொடுத்துறோம். நம்ம அவங்களுக்கு விலையை வந்து ட்ரெஸ் கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். நம்ம பசங்க பைக்கு கேட்டாலும் வாங்கி கொடுக்குறோம். ஆனா நம்ம குழந்தைங்க வந்து பக்கத்து குழந்தைங்க நம்ம குழந்தைங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உனக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்குது, உனக்கு உங்க அப்பா வந்து ட்ரெஸ் வாங்கி கேட்ட ட்ரெஸ் வாங்கி கொடுத்துறாரு, கேட்ட நகை எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாரு. ஆனா நம்ம குழந்தைங்க வந்து அந்த குழந்தைங்களை பார்த்து நீ தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ஏன்னா வந்து எனக்கு நல்ல ட்ரெஸ் கிடைக்குது, நல்ல எங்க அப்பா பைக் கேட்டா வாங்கி கொடுக்குறேன், அது வந்து எனக்கு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் அதை நான் போட்டுட்டு முடிச்சுட்டா அதோட சந்தோஷம் எனக்கு முடிஞ்சிடும். ஆனா நீ வந்து உங்க அப்பா இருக்காரு, உன்னை வந்து டெய்லியும் நீ காலையில ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுறது உங்க அப்பா இருக்காரு, ஸ்கூல்ல இருந்து நீ விடுறது உங்க அப்பா இருக்காரு, வாரம் ஒரு நாள் உன்னை வெளியே கூட்டு போறது உங்க அப்பா இருக்காரு, நீதான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, எனக்கு இதெல்லாம் பெருசு கிடையாது, உங்க அப்பா இருக்கிறது நீதான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி நம்ம குழந்தைங்க சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம சீக்கிரம் இங்க நம்மளால முடிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு நம்ம குழந்தைங்களை போயிட்டு நம்ம கூட இருந்து நம்ம எல்லாம் நம்ம சந்தோஷமா நம்ம லைஃப கொண்டு போறதுக்கு கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ்னா எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், கண்டிப்பா என் ஒய்ஃபுக்கு, என் ஒய்ஃப் பேர் செல்வி, அவங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு நம்மள இது பண்றதுக்கு அவங்க தான். அப்புறம் என்னோட தம்பி வந்து சப்போர்ட் இல்லைன்னா நம்ம கண்டிப்பா இந்த அளவுக்கு நம்ம ஊர்ல வந்து எங்க தம்பி சப்போர்ட் இல்லைன்னா நம்ம வந்து ஊர்ல நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. எந்த பொருளும் அவர் பாத்துக்கிறாரு. எங்க அம்மா தான் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட். ஏன்னா எங்க அப்பாவுக்கு தெரியாம நிறைய காசும் சரி பொருளும் சரி அவங்க தான் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் மாரல் சப்போர்ட் எல்லாமே எங்க அம்மா தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸு, எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி பிரதர், எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டுனா ஃபுட்டு வரலாம் தெரிஞ்சே எல்லாருமே அவங்க அப்பா ரோல் மாடல் வச்சிருவா எல்லாமே எல்லாருக்கும் அவங்க அப்பா தான். ஆமா தானே? அப்பா அம்மா இருக்கிறவரெல்லாம் தான் அவங்கள பார்க்க முடியும். ஆனா போயிட்டு பிறகு யாராவது பார்க்க முடியுமா? நினைச்சு திரும்பி பார்த்து வருத்தப்பட்டாலும் திரும்பி பார்க்க முடியாது. அதனால எல்லாருக்குமே அவங்கவுங்க அப்பா அம்மா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு தயா பிரதர் அவ்வளோ அற்புதமா நமக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நம்ம இருக்கிறவர்களும் நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டா நம்ம நல்லா இருப்போம். என் டேடி அப்பப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாரு, டேடி நீங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கு, ஏன் டேடி இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? என் டேடி, எங்க அம்மா அப்பா என் கூட இருக்காங்கம்மா, அவங்க இருக்கிறவரெல்லாம் என் வீட்டுல எப்பவுமே ஹாப்பினஸும் பிளஸ்ஸிங்ஸும் இருக்குன்னு சொல்லுவாரு. ஸோ எல்லாரும் இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, இதுக்கப்புறமாவது அவங்கவுங்க அம்மா அப்பாவோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு எல்லாரும் ஒரு ஹாப்பியான பிளஸ்ஸிங்கான லைஃப் எல்லாருக்கும் அமையும்னு வாழ்த்துறேன். அடுத்ததாக புதிய உறுப்பினர்கள் இணைப்பு விழா. கடைசியா சிறப்பு அடுத்த ஸ்டெப் அந்த லாஸ்டா சிறப்புரையாற்ற மேலாளர் திரு முகமது இளையா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். மரியாதை செய்யப்படும். சரிங்க. ஃபர்ஸ்ட் இது நீங்க கூப்பிட்டீங்க எல்லாரையும். சிறப்புரையாற்ற மாநில செயலாளர் திரு மோகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகம் சார்பாக திரு மதிப்பிற்குரிய திரு மகேந்திரன் அவர்களின், அதாவது கழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் எனது அருமை சகோதரர் நண்பரும் ஆகிய திரு எம் தயாளன் அவர்களின் தந்தை பிறந்த நாள் விழாவை நாம் அனைவரும் கொண்டாட இங்கு கூடிக்கொண்டிருக்கிறோம். மற்றும் புதிய உறுப்பினர் விழா, சிறப்பு விருந்தினர்கள் இருப்பதால் அதை கட்சி சார்பாக இது நடந்து முடிந்த பிறகு நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுவோம். தற்பொழுது அவருடைய பிறந்த நாள் விழாவை நாம் முதலில் கொண்டாடுவோம். இங்கு மாநில அவைத் தலைவர் அண்ணன் சி ஜெயகம்பர் அவர்களே, இணை செயலாளர் அண்ணன் கே முத்துராமன் அவர்களே, பொருளாளர் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, துணை செயலாளர் எம் சி முனியன் அவர்களே, துணை செயலாளர் ஆர் ஜாமரலி அவர்களே, இங்கு இந்த சிறப்பு மிக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எங்களது பாசத்திற்கும் மதிப்பிற்கும் எப்பொழுதும் எங்கள் அன்பையும் எங்களது பண்பையும் விட்டு கொடுக்காமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் இருக்கிறேன், நான் இருக்கும் வரை இந்த கழகத்தை நானும் என்னால் முடிந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கும் கொடுங்களை ஏன் முகமது அலி அவர்களை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம், வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். ஏனெனில் அவர் போல் எங்களுக்கு இதுவரை உதவியது இல்லை, எப்பொழுதும் உதவி கொண்டே இருப்பார். அந்த நல்ல உள்ளத்தை நல்ல மாதிரி வாழ வேண்டும். இன்னும் பல கம்பெனிகள் அவர் தொடங்க வேண்டும், அதில் நாங்களும் சேர்ந்து பயன்பெற வேண்டும், இல்லாதவர்களும் பயன்பெற வேண்டும் என்று இறைவனிடம் துவா செய்கிறேன். மேலும்
அல் கலீஜா டிரான்ஸ்போர்ட் கம்பெனி உரிமையாளர் திரு சிவபிரகாசம் அவர்களையும், எங்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர் KOC பொறியாளர் திரு சீனிவாசன் அவர்களையும், புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் கழக வர்த்தக அணி செயலாளர் திரு ஆர் ரவிசங்கர் அவர்களையும், ஜல்லிக்கட்டு ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் திரு ராமநாதன் அவர்களும் மற்றும் இன்னும் ஒரு நபரை நாம் சிறப்பாக கூற வேண்டும் என்றால், இந்த கோயிலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி எப்பொழுதும் உதவி கொண்டிருக்கும் உறவுக்காரர்கள் அப்துல் மஜீத் அவர்களையும் அந்த உறவுக்காரர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வருக என வரவேற்கிறோம். மேலும் கழகத்தின் மகளிர் அணி செயலாளர் அது போர்படை தளபதி தெரியும், பிரச்சார பீரகி மற்றும் தலைவர் இந்திராணி அந்த அணியை சார்ந்தவர்களையும், கழகத்தின் வரவேற்புரை ஏற்றிருக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் இன்ஜினியர் என் ரமேஷ் அவர்களையும் மற்றும் முன்னிலை ஏற்க இருக்கும் பி சம்சுதீன் கழக சிறுபான்மையினை செயலாளர் அவர்களையும், எம் முகமது அலி ஜின்னா எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி மன்ற செயலாளர்களையும், எஸ் நடேசன் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர், ஏஎல் அஸ்லாம் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர், கே நெல்சன் மாணவர் அணி செயலாளர், வி செந்தில் அம்மா பேரவை தலைவர், என் ராமகிருஷ்ணன் மாநில ஐடிவிசி தலைவர் செயலாளர், ஆர் ரவிச்சந்திரன் எம்ஜிஆர் மன்ற தலைவர், வி தர்மராஜ் எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணை செயலாளர், திரு கங்கை கோபால் அம்மா பேரவை செயலாளர், திரு அரவிந்தகுமார் மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி தலைவர், என் ராஜா கழக மாநில அணி தலைவர், இந்திராணி மாநில அணி மகளிர் அணி தலைவர், ஜே நியாஸ் அகமது மாநில அம்மா பேரவை துணைத் தலைவர், கே மகாதேவன் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர், எஸ் ஹருண் மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி இணை செயலாளர், ஏ மணிகண்டன் இன்ஜினியர் மாநில மாணவர் அணி இணை செயலாளர், ஆர் ஸ்ரீதர் மாநில மாணவர் அணி பொருளாளர் மற்றும் தயாளன் அவருக்கு கழகத்தில் புதிதாக சேர்ந்தால் சிறிது காலம்தான் ஆகிறது. அவருடைய எழுச்சியும் அவருடைய சிறப்பும் அவருடைய உழைப்பும் பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் என்ற பதவியை வழங்கியுள்ளது என்பதை நாங்கள் பெருமையோடு பறைசாற்றிக் கொள்கிறோம். மற்றும் எங்களுடைய எப்பொழுதும் வயதிலே மூத்தவராக இருந்தாலும் இளைஞர் போல நாங்கள் எங்கு கூட்டாலும் எப்பொழுதும் ஓடி வந்து எங்களோடு துணை என்று, அதாவது அன்பளிப்பை அள்ளி முதலாக கொடுத்து எனக்கு இவ்வளவு வயதானாலும் நான் உங்களோடு இளைஞனாக பயணிக்கிறேன் என்று எங்கள் கழகத்திற்கு எவ்வளவு உதவியாக இருக்கும் திரு அண்ணன் கே முத்துராமலை நாம் ஸ்பெஷலாக வரவேற்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிறுபிள்ளை கூட அந்த மாதிரி உழைக்க மாட்டார்கள். எங்கள் கழகத்திற்கு அந்த மாதிரி ஒரு உழைப்பாளி, அவரை பார்த்து நாங்களாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம். அவரையும் வருக என வரவேற்கிறோம். அதாவது இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், திரு அன்புக்குரிய தயாரின் தந்தை மகேந்திரன் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா மற்றும் அவருடைய உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய அப்பாவின் பெயரை, அவர் அப்பாவின் பெருமையை அழகாக நம்மளோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய பெருமை அவர் சொல்லிதான் நம்மளுக்கு இப்பொழுது தெரிகிறது. அவர் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டுக் கொடுக்காமல் ஒப்பேற்றி முன்னேற்றி இருக்கிறார். அதே போலதான் நாம் அனைவருடைய குடும்பங்களையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு சிறுபொருளை சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னவென்றால் போது என்றும் சொல். அதாவது
ஒரு தந்தைக்கு மகன், அதாவது தந்தையால் மகனுக்கு எப்பொழுதும் புகழ் ஏற்படும். ஆனால் ஒரு மகனால் தந்தைக்கு பேர் புகழ் ஏற்படும் என்பதை இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த விழாவே ஒரு சாட்சியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய தந்தையிட்டு அவர் பெருமையை பேசுற கூட அவரோட பேச முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நெகிழி இருக்குது. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு குடும்பத்திலையும். அது மாதிரி நம்மளுடைய தந்தைக்கு நாம என்ன செய்யணுமோ, தாய்க்கு என்ன செய்யணுமோ, அதாவது வெளிநாட்டுல இருக்கிற நானும் அதை பாதிக்கப்பட்டவன் தான். எங்க அப்பாவுடைய இறப்புக்கு நான் இல்லை, என்னுடைய தம்பி தான் இருந்தார். ஆனா நான் அந்த வீடியோ கால பார்த்துட்டு அழுகுறேன். ஆனா என்கிட்ட அவர் அவ்வளவு ஃப்ரெண்டா இருப்பார், உட்கார்ந்து பேசுவார். என்னப்பா பைக்ல போல சொல்லுவாரு, அரசியல பேசுவார். ஆனா படிக்காதவரு. அந்த மாதிரி ஒவ்வொருவரும் தன்னுடைய தந்தை கிட்ட நேரத்தை செலவிடுங்க. கொஞ்சம் தயவு செய்து தாயை பாருங்க. எத்தனையோ இன்னைக்கு அனாதைகளை நடந்துகிட்டு இருக்குது, எத்தனையோ உதவி நிறைய ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா நம்மளுடைய தனிமனித ஒழுக்கம் அவசியம் வேணும். நாம் அவர்களை நல்லா வைத்திருக்கிறதா, இங்க வந்து நம்ம குடும்பத்தை நல்லா வைத்திருக்கிறதா வந்திருக்கோம். அதனால நீங்க எல்லோரும் அவருக்கு அவரவர் தாய் தந்தையை காப்பாற்றுங்கள், கவனிங்கள். மேலும் கட்சி சார்ந்த விஷயங்களை நான் பிறகு பேசிக் கொள்கிறேன். இப்பொழுது என்னோட விடையை பேசிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது கழகத்தின் செயலாளர் மோகனன் அவர்கள் சிறப்பான ஒரு உரையாற்றினார். அடுத்ததாக நமது இணை செயலாளர் அண்ணன் முத்துராமன் அவர்களை சிறிய உரையாற்ற அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை புரிந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நமது அருமை தம்பி தயானந்த் மகேந்திரன் அவர்களது தந்தையாரின் பிறந்த நாளுக்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கிறார்கள். நமது சிறப்பு விருந்தினர்கள் முகமது மற்றும் சிவப்பிரகாசம், உடைக்கும் கரங்கள் அப்துல் மஜீத் மற்றும் ராமநாதன் மற்றும் ரவிசங்கர் அவர்கள் அனைவரையும் வரவேற்றவனாக இங்கே இந்த விழா சிறப்பாக நடைபெற மகளிர் அணி சிறப்பாக செயல்பட்டார்கள். எங்களது மகளிர் அணியும் சிறப்பாக செயல்பட்டார்கள். மற்றும் எங்களது உடன்பிறப்புகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் சிறப்பாக வருகை புரிந்து இவ்விழாவினை சிறப்பித்துக் கொடுக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாக வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது கழகத்தின் இணை செயலாளர் முத்துராமன் உரையாற்றுக்கு அவருக்கு சிறப்பான ஒரு கரகோஷத்தை இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் அல் கலிஞ்சா அமைப்பின் மேலாளர் மற்றும் இந்த கம்பெனியின் துணை பார்ட்னராக விளங்கக்கூடிய நமது தொழிலதிபர் மற்றும் முனைவர் சிவபிரகாசம் அவர்களை மேடைக்கு வந்து அமருமாறு உங்கள் தாழ்வு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம கழகத்தின் பொருளாளர் நமது அண்ணன் கோபால் அவர்களை சிறிய உரையாற்ற அழைக்கின்றேன். சிறிய உரை இன்று நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குவைத்தில் பொறியாளர் தயானந்த் அவருடைய தகப்பனார் சி மகேந்திரனுடைய பிறந்த நாளை மிகவும் சீரும் சிறப்புமாக அரங்கம் இறங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு எங்களுக்கு சிறப்புரையாற்ற சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் எங்கள் பாசத்திற்கும் அன்பிற்கும் என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் எங்களுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் கொடுங்கரை முகமது அவர்களே மற்றும் டாக்டர் டி சிவபிரகாசம் அவர்களே,
மற்றும் பொறியாளர் சீனிவாசன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் ஆர் ரவிசங்கரன் பொறியாளர் அவர்களே மற்றும் பொறியாளர் ராமநாதன் அவர்களே, எங்களுக்கு என்றென்றும் எங்களோட பக்கத்துறையாக இருந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றால் போல் உதவுங்கரர்கள் என்ற ஒரு பெயரோடு கோயத்தில் வளம் கொண்டு வந்து கொண்டிருக்கும் எங்களுடைய இளைய பட்டாளத்தினுடைய தளபதி எங்களுடைய அப்துல் மஜீத் அவர்களே, மற்றும் இங்கே எங்களுடைய கழகத்தினுடைய தலைமையை பொறுப்பேற்று தாயகத்தில் இருக்கும் மாநில தலைவர் ஜி ஷேக்பாக் அக்பர் அவர்களே, எங்களுடைய கழகத்தினுடைய பாசத்திற்குரிய வீரமிக்க மாநில செயலாளர் கே மோகனன் அவர்களே, எங்களுடைய கழகத்தில் இன்று எங்களோடு எங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கும் பெரியவர், முன்னவர், மூத்தவர் என்ற பெயருக்கு அடையாளத்தை உள்ள எங்களுடைய இணைச் செயலாளர் கே ஏ முத்துராமன் அவர்களே, மற்றும் என்னுடைய தலைமை கழகத்தினுடைய சிறுபான்மை கழக மாநில செயலாளர் என்னுடைய அருமை பாசத்திற்குரிய பி சம்சுதீன் அவர்களே, மற்றும் துணை செயலாளர் எனது நண்பர் MC முனியன் அவர்களே, மற்றும் தாயகத்தில் இருக்கும் எங்களுடைய நண்பர் ஆர் ஜாஃபர் அலி துணை செயலாளர் அவர்களே, மற்றும் மதுரையை சேர்ந்த உங்களுக்கு அனைவருக்கும் அறிவும் ஆகிய ஈடி மின்னல் அனைவரும் இப்போது பார்த்திருப்பீர்கள். வாழ்த்துறையை மிக சிறப்பாக ஆற்றி அமர்ந்திருக்கும் என சகோதரி தீபா என்கின்ற ஏமான் அவர்களே, இவரோடு எங்களுடைய கட்சியை சேர்ந்த முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, பொறியாளர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய புதிதாக இணைந்து எங்களோடு வீரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொறியாளர் இன்ஜினியர் அவர்களே, உங்களுடைய இந்த விழாவை சீரும் சிறப்பமாக அமைத்ததற்கு எங்களுடைய தலைமை கழகத்தின் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துகளையும் கூறுகிறோம். இந்த விழாவிற்கு சிறப்பாக நமது தயாளன் அவர்கள் அவருடைய தந்தையுடைய கதையை மிக சுருக்கமாக கூறினார். அது கூறும் பொழுது அவருக்கு சில நேரங்களில் சில தடுக்கங்கள் ஏற்பட்டது. காரணம், இது அவருக்கு முதல் மேடை. அவருடைய தந்தையுடைய பெருமை அவர் சொல்ல தேவையில்லை. எக்ஸ் நகர அம்மா பேரவை செயலாளர், எக்ஸ் அதாவது உண்மையில முன்னாள் ஒன்றிய பொருளாளர், முன்னாள் கூட்டுறவு வங்கி தலைவர், இந்த 3 பட்டங்களை வாங்கியிருக்காருன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல. நம்மள அந்த கோயத்துல வந்து இணைஞ்சிருக்கிறோம். ஊர்ல ஒரு இது கட்சியில ஒரு பொறுப்புல நம்ம இருக்கணும்னா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு உழைக்கணும். அங்க இருக்க அத்தனை மக்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொறுப்புல வரணும்னா அவ்வளவு கஷ்டம் இருக்கு. இங்க உங்களுடைய செயலை பார்த்து தலைவர் செயலாளர் சீக்கிரம் கொடுத்துடலாம். ஆனா அங்க அப்படி கொடுக்க முடியாது. ஒரு நகரத்திலேயோ ஒரு ஒன்றியத்திலேயோ ஒரு பொறுப்பு வாங்குறது பெரிய கஷ்டம். அந்த மாதிரி ஒரு கட்சியில இருந்து தான் மட்டும் இல்லாம தன்னுடைய புதல்வர்கள் இருவரையும் இணைத்து இப்போது வீரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நம்மளுடைய தயாளன் தம்பி அவர்கள். தாயகத்தில் மாணவர் செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த குடும்பமே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அர்ப்பணித்ததற்கு எங்களுடைய கோயில் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமைதியாக வந்து எங்களுடைய அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்தையும் கூறி இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நம்முடைய கழகத்தின் பொருளாளர் கோபால் அவர்கள் சிறிய உரையாற்றினார். அவர்களாக நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். சிறிய கரவரசலை ஏற்றுவார்கள். எல்லாரும் கொஞ்சம் பேசுறது கேளுங்க, கொஞ்சம் ஜாலியா கலகலப்பா பேசுங்க. வந்து எல்லாம் கழகத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கலகலப்பா பேசினா அந்த ஆரம்பம் கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். ஓகே, அடுத்த நிகழ்ச்சிக்காக இங்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக இருக்கும் அறிவாய் அவர்களை கௌரவிக்குமாறு இந்த விழா நாயகன் தயாரன் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பூமத்தி எடுத்தோம். அடுத்ததாக
நமது தொழிலதிபர் மற்றும் முனைவர் சிவபிரகாசம் அவர்களுக்கு மரியாதை செய்ய தயாரானவர்கள் அழைக்கின்றேன். அடுத்ததாக மரியாதை செய்ய நமது நண்பர் மற்றும் எதுக்கேற்றாலும் உதவி செய்யும் உதவிமரங்களின் பொறுப்பாளர் அப்துல் மஜீத் அவர்களுக்கு மரியாதை செய்ய அழைக்கின்றோம். அடுத்ததாக ஜல்லிக்கட்டு ரெஸ்டாரண்டின் உரிமையாளர் மற்றும் பொறியாளர் இன்ஜினியர் ராமானந்தன் அவர்களுக்கு மரியாதை செய்ய அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது பொறியாளர் இன்ஜினியர் ரவிசங்கர் மற்றும் தயாளனின் உற்ற நண்பரை மேடைக்கு வருமாறு மரியாதை செய்ய வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் சீனிவாசன் அவர்களை நிறைவு செய்வார். நன்றி நன்றி. அடுத்ததாக நமது கழகத்தின் இணைப்பாளர் முத்துராமன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அழைக்கின்றேன். அடுத்ததாக நமது கழகத்தின் போர்வால் குவைத் மண்டலத்தின் குவைத் மாநில செயலாளர் அண்ணன் மோகன் அவர்களுக்கு மரியாதை செய்ய அழைக்கின்றேன். நான் இப்போ செயலாளர் கூப்பிடலாம், ஃபர்ஸ்ட் இணை செயலாளர் கூட்டணும் நினைக்க வேண்டாம். வயதின் மூட்டின் காரணமாக அவரை நான் முதலில் அழைத்தேன். அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் இன்றுமே அவர்களுக்கு அருபாயாக வைக்கப்பட்டிருக்கும் நமது கழகத்தின் செயலாளர் அவர்களுக்கு எப்பயுமே முதல்ல தான் கூப்பிடணும் புரோட்டோகால் பிரகாரம். ஆனா ஒரு மூத்தவர் என்றதுனால அவர் முதல்ல கூப்பிட்டதுனால எல்லாரும் என்னப்பா பின்னாடி போய் பேச போறீங்க, நம்ம புரோட்டோகால் இருந்தாலும் வயதுக்காக அவரை முதலில் அழைத்தேன். தவறாக நினைக்க வேண்டாம். அவருக்கு ஏன்பா பூமத்தூர் உள்ள செயலாளர் இருக்கு. அடுத்ததாக நமது கழகத்தின் பொருளாளர் அவருக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சீக்கிரம் செய்யப்பா, டைம் ஆகுது, சாப்பாடு டைம் ஆகுது, இன்னும் பேச வேண்டியது இருக்கு. அடுத்ததாக நம்ம கழகத்தின் பொருளாளர் அவருக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நமது தொழிற்சாளர் முனியன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இதெல்லாம் முடியாதுன்னா அப்புறம் எல்லாம் சாப்பாடு போடுவோம். முனியன் சீக்கிரம் வாங்க. மணி இல்லாத காரணத்தால் புதிதாக முடிக்கும். எல்லாரும் சீக்கிரம் ஒரு பூங்கத்தை கொடுப்பா அவருக்கு. அடுத்தாக நமது இயக்கத்தின் மகளிர் அணி செயலாளர் தீபா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அடுத்தபடியாக நமது பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தாக நம்ம சிறுபான்மை இயக்கத்தின் செயலாளர் என்றும் எதிர்கென்றாலும் ஓடி ஓடி வந்து இந்த கருத்துக்காக பாடுபடுவார் நமது பாசமிகு தம்பி சம்சுதீன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அழைக்கின்றேன். கொஞ்சம் சீக்கிரமாக செய்தால் நன்றா இருக்கும். தயாரன் அவர்களே கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய வேண்டும். பூமத்தை கொடுப்பா சீக்கிரமா. ஏம்பா பூமத்தை எங்கப்பா? யாராவது இந்த நம்ம கழகத்துக்கு சொந்தங்கள் கொஞ்சம் கூட மாறி வந்து எடுத்து வேலை செய்யுங்கப்பா. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் மாறி கூட மாறி இருக்கும்பா. அடுத்தபடியாக எங்கள் கழகத்தில் புதிதாக இணைய உள்ள எங்கள் மகளிர் அணி 3-4 நபர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கூட்டாக ஒன்றாக சேர்ந்து பூமத்து கொடுத்து மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவங்க பேர் தெரியலமா, மன்னிச்சுங்க. எலிபரசு ராஜா அடுத்த 2 நபர்களே கொஞ்சம் மேடைக்கு வருமாறு உங்களை தாழ்மையை கேட்டுக்கொள்கின்றேன். மகளிர் அணி கொஞ்சம் மேடைக்கு வாங்க. நம்ம தீபா மற்றும் இந்திராணி அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தாரன் அவர்களை நீங்களும் கூட இருந்துகள் குடும்பத்தை கொடுங்கள். மகளிர் அணி செயலாளர் தீபா அவர்களை குடும்பத்தை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சால்வ கையில கொடுங்க. கட்சி துண்டு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். கழுத்துல போட்டு ஒரு மரியாதை நிமிஷமா குரூப் போட்டோ எடுத்துக்கலான்றாங்க. இல்ல அவங்க விருப்பப்படுறாங்க. சார் போட்டுங்க. இருந்தாங்க மரியாதை பண்ணுங்க. போட்டது இல்லப்பா. சரிப்பா பூமத்தை கொடுப்பா. ஒருத்தரா கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க. டைம் இல்ல காரணத்தால் இன்னும் அடுத்த செருப்பு வந்து பேச இருப்ப காரணத்தால் கொஞ்சம் புதிதாக எல்லாருக்கும் மொத்தமா ஒரு பூமத்தை கொடுக்குமா? மொத்தமா ஒரே கால கையில கொடுத்துட்டு பூமத்தை கொடுங்க. ரொம்ப தயாரன் ஒரு நிமிஷம் போட்டோக்கு கொஞ்சம் போட்டோ கொடுப்பா. போஸ் கொடுப்பா. தயாரன் ஏமா அந்த குட்டியம்மாவா இனியம்மா பண்ற நீ வாமா ஸ்டேஜுக்கு. நீ அவங்க தனியா விட்டாங்க. வா ஸ்டேஜுக்கு வந்து நில்லு. ஏமா நீங்க நில்லுமா. போட்டோக்கு போஸ் கொடுமா. நல்லா ஏமா கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுமா. போட்டோ மூஞ்சி தெரியல. கொஞ்சம் முன்னாடி வா. ஏமா எலிசபெத் தொகுப்பாளர் அவர்களை கொஞ்சம் முன்னாடி நிற்கவும். உங்க மூஞ்சி தெரியல. ஆமா நீங்க கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. நல்லா போஸ் கொடுங்க. எங்க போனாலுமே இந்த மகளிர் வந்தாவே ஜோடிக்கு வந்தாலும் லேட் ஆகும். மரியாதை கொடுத்தாலும் தேடி ஆகும். கிளம்பினாலும் லேட் ஆகும். மகளிர்னாவே ஒரு சுலவா தான் இருக்கும் பொழுதுதான் உலகமே மகளிர் அணி சுலவா. உலகமே சுலவா சுத்தும் போது மகளிர் மட்டும் எப்படி சுலவா இருக்க மாட்டாங்களா? சரி இதெல்லாம் ஒரு விலதாக இருக்கும். அடுத்த கட்டமாக நமது சிறப்பு அழைப்பாளர் தொழிலதிபர் ஜனாப் நமது அலிபாய் அவர்களை உரையாற்ற இங்கு அழைக்கின்றேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குவைத் மண்டலம் சார்பாக நமது எம் தயாளன் அவர்களின் தந்தை மகேந்திரன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா மிகவும் எழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பிறந்தநாள் விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள சிவபிரகாசம் மேனேஜர் அல் ஹலீஜியா அல் அரபியா அந்த கம்பெனியின் மேலாளர் சிவபிரகாசம் அவர்களே மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் பொறியாளர் சீனிவாசன் அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குவைத் மண்டலத்தின் போர்வாளாக திகழ்ந்து கொண்டிருக்கும் செயலாளர் மோகன் அவர்களே, இணை செயலாளர் பெரியவர் கே ஏ முத்துராமன் அவர்களே, இங்கு குவைத்தில் இல்லை என்றாலும் ஊரில் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக குவைத் மண்டலத்தின் அவைத் தலைவர் அருமையனார் ஷேக் அக்பர் அவர்களே, குவைத் மண்டலத்தின் பொருளாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கே கோபாலகிருஷ்ணன் அவர்களே, துணை செயலாளர் எம் சி முனியன் அவர்களே, ஜாபர் அலி அவர்களே மற்றும் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் ஷம்சுதீன் அவர்களே, மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞர் செயலாளர் முகமது அலி ஜின்னா அவர்களே, மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நடேசன் அவர்களே, இணை செயலாளர் அஸ்லம் அவர்களே, மாநில மாணவரின் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நெல்சன் அவர்களே, மாநில அம்மா பேரவை தலைவர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்களே மற்றும் மகளிர் அணி செயலாளர் தீபா அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளை சேர்ந்த சகோதரர்களே, வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கும் அலீம் நாட்பூர் மற்றும் அலீம் நாட்பூர் லீடர் குரூப் கமிட்டி சார்பாக வருபவரை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி என்பது பிறந்த நாள் நிகழ்ச்சி என்பது தன்னுடைய தந்தை மறைந்து விட்டாலும் அவர் நினைவாக அவருக்கு ஒரு மகனாகிய தயாளன் அவர்கள் இன்று இப்படி ஒரு சிறப்பான பிறந்தநாள் விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையாகவே எல்லா தந்தைகளுக்கும் இப்படி ஒரு தங்கமானாக பிறக்க வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். தன்னுடைய தந்தை மறைந்திருந்தாலும் அவரை நினைவு கூறும் வகையில் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, தன்னுடைய அப்பாவால் என்ன இன்னல்கள் ஏற்பட்டது, என்ன நன்மைகள் ஏற்பட்டது, அவரை நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணினேன், இப்ப எந்த அளவுக்கு அவரை பற்றி ஃபீல் பண்ணி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உணர்ச்சி பூர்வமான நல்ல அருமையான ஒரு கதைகளை சொன்னார். அது கதை அல்ல, வரலாறு. ஆக இப்படி ஒரு தங்க மகனை பெற்றெடுத்த அந்த குடும்பத்தாருக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அவர் சொன்னதை போல இந்த உலகத்தில் நமக்கு பணம், காசு, பேரு, புகழ், சொத்து பத்தி எதுவுமே பெருசல்ல. நம்முடைய தந்தையும் தாயும் தான் நமக்கு விலை மதிக்க முடியாத சொத்து. ஆகையினால் அனைவர்களும் தன்னுடைய தந்தையும் தாயையும் கண்ணியமாக அவர்களை கவனித்து அவர்களை பரிபாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மற்றபடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குவைத் மண்டலத்திற்கு எப்பொழுதுமே நான் ஒரு செல்ல பிள்ளையாக தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அது அவர்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த குவைத்தில எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் செய்வதை விட இவர்களுக்கு நான் ஒன்றும்
முன்னுதாரணமாக இருந்து நானே முன் வந்து ஒரு ஸ்பான்சராக இருந்து செயல்படுவதில் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் கூப்பிடக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அவர்கள் எங்கு அழைத்தாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நான் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவருக்கு ஒரு உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலும் எப்பொழுதுமே என்னுடைய உதவி அவர்களுக்கு இருக்கும். நான் அவர்களுடைய சகோதரனாக என்றென்றும் பயணிப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றபடி இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அடுத்த மாதம் 17ஆம் தேதி நமது அனைவர்களால் வளைகுடா வள்ளல் என்ற போற்றப்படும் டாக்டர் ஹைதர் அலி அவர்களுக்கு என்னுடைய தலைமையில் ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருந்தேன். ஆனால் காலம் குறுகிய காலமாக இருப்பதால் அந்த நிகழ்ச்சியை குவைத்தில் இதுவரை எந்த ஒரு நிகழ்ச்சியும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை என்ற அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமாக நடத்திட நான் முயற்சி செய்திருக்கின்றேன். ஆகையினால் அந்த நிகழ்ச்சி தற்போது காலதாமதமாக வருகின்ற நவம்பர் மாதம் கடைசியில் வைக்க ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அதாவது அவருக்கு வளைகுடா வள்ளல் என்று நம்ம இருக்கிறோம் பாராட்டு விழா. அவர் ஒரு சாதாரண ஹைதர் அல்ல, அவர் ஒரு மகான். அப்படிப்பட்ட அந்த ஒரு மகானுக்கு மிகவும் அது வாழ்நாளுக்குள்ள அது குறித்துல எல்லாரும் கடைசி வரைக்கும் இப்பொழுது விழா நடந்ததில்லை என்று பேசக்கூடிய அளவிற்கு தாயகத்திலிருந்து சினிமா துறையில் இருந்தும் அதே போன்று ஊடகத்துறையில் இருந்தும் பல பிரபலங்களை வரவழைத்து மிகவும் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் கூடக்கூடிய அளவிற்கு மிகவும் பிரமாண்டமாக செய்ய ஏற்பாடு செய்திருக்கின்றேன். ஆகையினால் நீங்கள் அனைவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு, அதுவும் பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு உறுதுணையாக இருந்து கடைசி வரை என்னுடன் இருந்து செயல்பட வேண்டும் என்று இத்தருணத்தில் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே. நன்றி நன்றி. ஒரு சிறப்பான ஒரு கருத்தை பதிவிட்டார் நமது அண்ணன் ஜனாப் அலிபாய் அவர்கள். ஒரு பிள்ளையாக இருந்து தந்தைக்கு ஒரு சிறப்பான ஒரு பாராட்டு விழா நடத்துவதில் தம்பி தாயரன் அவர்களுக்கு ஒரு கருத்தை சொன்னார். அது உண்மையிலே ஒரு மனிதர்க்க ஒரு கருத்து. அனைவரும் நமது தகப்பானருக்கு இருந்தாலும் சரி சென்றாலும் சரி நம்ம எப்பொழுதும் அவர்கள் நினைவில் வாழ்ந்து அவர்களை போர்முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சிறப்பான கருத்தை சொன்னதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது தொழிலதிபர் மற்றும் முனைவர் சிவபிரகாசம் அவர்களை சிறிய உரையாற்ற வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். டைம் இல்லாதனால ஒரு நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். இது தலைப்பு நல்லா இந்த மாதிரி அப்பாவுக்கு நல்லா செய்யறதுக்காக எல்லாருக்கும் மனசு வேணும். இப்போ என்னன்னா எல்லார் வீட்லையும் நடக்கிற பெரிய பிரச்சனைகள் என்ன, தாய் தகப்பன் தான். வெளிநாட்டில் இருக்கவங்களும் சரி உள்நாட்டில் இருக்கவங்களும் சரி. என்ன பிரச்சனைனா ஷார்ட்டாக நான் முடிச்சுக்கிறேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஒய்ஃபுங்கெல்லாம் நல்லா அன்பாக பேசும்போது அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. அப்புறமேட்டு கஷ்டம் வரும்போது ஏன்டா சொன்னோன்னு யோசனை பண்ணுறாங்க. நீ நினைக்கலாம் எனக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு. இல்லை, எல்லாருக்கும் நடக்குது. இங்கே சந்தோஷமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் கூட பிறந்த சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நம்ம அப்பாவுகளுக்கும் அம்மாவுகளுக்கும் செய்யறதுல 10% மட்டும் ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்க, 90% தெரியாத செய்யுங்க. ஓகே? ஏன்னா அப்பா இறந்தாலும் அவங்க ஞாபகமா இப்போ அவங்களுக்கு நல்லா செய்கிறாங்க. அவர் மனசுல கோயிலாக கட்டியிருக்காப்புல, அதோட பிரதிநிதித்துவம் தான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. ரெண்டாவது, நான் நேரம் இல்லாதனால தான் எல்லாரையும் அரசியல் உள்ளவங்களையும் நண்பர்களையும் நான் வரவேற்கலாம் அதிகமான பேர்லாம் சொல்லி கூப்பிடல. அதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐயா சார்பா அலிபாய் எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல. ரெண்டாவது நீங்கள் வெளிநாடு போகும்போது அங்கே வெளிநாட்டில் போனாலும் சரி வந்தாலும் சரி அப்பாவும் அம்மாவையும் கண் கலங்காத பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த விஷயத்தில் நான் ரொம்ப திருப்திகரமாக இருக்கேன்னு நான் நம்புகிறேன்.
அதேமாதிரி நீங்களும் இருக்கணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன், நான் அதை ஒரு உதாரணம் சொல்ல முடியும். என்கிட்ட காசு இருக்குங்கிறதுனால நான் எல்லாம் செய்ய முடியாது, காசு இல்லாதவங்களையும் மனசால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக நான் சொல்லிடுறேன். கொரோனா டயத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, கொரோனா வந்துருச்சுன்னு கேள்வி தான் பட்டேன். அந்த நேரத்தில் 3 மாதமாக ஃப்ளைட்டு கிடையாது, மொத்தம் 9 மாதம் அதுக்கப்புறம் ஃப்ளைட் இல்லாத இருந்துச்சு, ரிட்டன் ஃப்ளைட்டு. என்னை எல்லாரும் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் எல்லாரும் போக சொன்னாங்க, என்னை ஸ்பான்சரும் சொன்னாங்க, அதை திரும்பி ஃப்ளைட்டு கிடையாது, இவ்வளோ கம்பெனி, இவ்வளோ ஆளுங்களை, இவ்வளோ பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற, திரும்பி வரும்போது எதுவுமே இருக்காது, இவ்வளோ பேர் சம்பளம் போன எல்லாம் போன்னு சொன்னாங்க. நான் அப்போ சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு எங்கள் அப்பா பட்ட கஷ்டங்கள் தான் கண்ணுக்கு தெரியுது, எனக்கு பணம் காசோ கம்பெனிலாம் கண்ணுக்கு தெரியல, போய் ஆகணும். என் பொண்டாட்டி ஒய்ஃபு, என் மனைவி, குழந்தைங்கள்லாம் இங்கே தான் இருந்தாங்க. 6 மாதம் நான் ஊரில் இருந்தேன், எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு தான் இருந்தேன். கம்பெனி ஆளுங்க, காசு, பணம், எனக்கு பல கோடி நஷ்டத்தை தான் நான் ஏற்படுத்துச்சு. ஆனால் அதான் கவலைப்படல, கடவுள் அதோட பிளஸிங் எனக்கு கொடுத்துட்டான், திரும்பி வந்து எனக்கு கொடுத்துட்டான், அதை விட தாண்டி கொடுத்துட்டான். அதனால் எல்லாத்தையும் நீங்கள் என்ன நஷ்டமானாலும் தாய் தகப்பனை விட்டுறாதீங்க, கடைசி வரைக்கும் அவங்களோட கூடவே இருங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் 3 பேர் 4 பேரெல்லாம் குழந்தைகள்லாம் பிறந்திருக்கும். அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா மறைமுகமாக நமக்கு ஒரு பிள்ளைக்கு தெரியாத இன்னொரு பிள்ளைக்கு செய்வாங்க, இன்னொரு பிள்ளைக்கு தெரியாத இன்னொரு பிள்ளைக்கு செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாரும் ஒரே சமமாக தான் இருக்கும். நீங்கள் அப்பா அம்மாவை தப்பாக நினைக்க, நம்ம மேலே பாசம் கம்மியாக வச்சுருக்காங்க, அடுத்தவங்களை பேச கம்மி ஜாஸ்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காழ்ப்புணர்ச்சியிலையும் வெறுக்காதீங்க. ஏன்னா அண்ணன் மேலே நமக்கு தெரியாத பாசம் வச்சுருப்பாங்க, அண்ணனுக்கு தெரியாத நம்ம மேலே பாசம் வச்சுருப்பாங்க. ஆனால் அண்ணனை பாசம் வச்சுருக்காங்க, தம்பியை பாசம் வச்சுருக்காங்க, பாகுபாடு பார்க்காதீங்க. ஏன்னா பெற்றவங்களுக்கு எல்லாமே ஒரே குழந்தைகள் தான், அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை என்னால் ஒரு 2 பேராவது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா பார்த்துட்டேன்னு நான் சந்தோஷமாக நான் இருப்பேங்கிற இதோட விடைபெற. நன்றி, வணக்கம். நன்றி. சிவகுமாரன் அவர்கள் நல்ல ஒரு கருத்தை சொன்னார். எப்படி நம்ம பெற்றோர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும், 4 அண்ணன் தம்பிகள் இருந்தாலும் 4 பேர் நல்லா ஒரு பாசமாக பண்பாக இருக்க வேண்டும் என்று நல்ல கருத்தை சொன்னார். எனவே அடுத்ததாக நமது உதவு பெறுதலின் தலைவர் மஜித் அவர்களை சிறிய உரையாற்றி அழைக்கின்றேன். இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக, முதல்ல நான் அண்ணன் தயாளன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்றேன். ஏன்னா தந்தைக்காக ஒரு நாடு கடந்து இங்க வந்த இடத்துலயும் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்காக இந்த விழாவை எடுக்கணும்னு அவர் எடுத்த முதல் முயற்சியே மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா தந்தையுடைய ஒரு உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு என்னங்கிறது நம்ம பிள்ளைகளா இருக்கும் பொழுது தெரியாது. நம்ம ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் தகப்பன்கிறவர் நமக்கு ஒரு பணம் கொடுக்குற ஒரு மிஷின் மாதிரி தான் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அதிகமா அவர் வந்தாலே ஏமா வர்றாரு பண்றாருன்னு நம்ம அம்மாட்ட பல விஷயங்களை நம்ம நேரடியா பேசிடுவோம். ஆனா அப்பாவை செய்ய மாட்டோம். அப்பா நம்மளை திட்டுறாரு, அடிக்கிறாரு, இதுதான் நம்ம பார்ப்போம். ஆனா அது ஒவ்வொன்றும் நம்மளை முன்னேற்றி இப்ப இந்த அளவுக்கு தயாளன் இங்க உயர்ந்து இருக்கிறாப்புலன்னா அவருடைய தகப்பனுடைய பங்களிப்பு இதுல மிகப்பெரியது. அதாவது ஒரு குழந்தை அவங்க அப்பாட்ட நம்மள்ட்ட ஒரு பொருள் கேட்டிருக்கோம், அப்போதைக்கு அவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கோவப்படுவோம். ஆனா அந்த தந்தை தன் பிள்ளை கேட்ட பொருளை வாங்கி கொடுக்க முடியலையேன்னு பின்னாடி வருத்தப்படுவாரு, அழுவாரு. அது யாருக்கும் நமக்கு வெளியில தெரியாது. தாய் எந்த ஒரு விஷயத்துமே வெளியில டக்குன்னு சொல்லிடுவாங்க, நான் உங்களை பார்த்தேன், பண்ணினேன், உங்களுக்கு செஞ்சேன்னு. ஆனா ஒரு தந்தையுடையது, நம்ம இப்ப தந்தையா இருக்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளை ஒரு பொருளை கேட்கும் பொழுதுதான் அவர் எப்படி அப்பா சிரமப்பட்டிருப்பாரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தாய் தகப்பன்களை இப்ப இருக்கிறவங்க அவங்கள போற்றி பாதுகாருங்க. ஏன்னா பணம் இப்ப அண்ணன் சொன்ன மாதிரிதான் நம்ம எவ்வளவு கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, முதல்ல அந்த தாய் தந்தைக்கு கொடுக்குறோமாங்கிறது தான் முக்கியம். இப்ப நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம், நல்ல ஒரு பொறுப்புல இருக்கிறோம் அப்படின்னா அனைத்துக்குமே அடித்தளம் அவங்கதான். அதனால எவ்வளவு கொடுத்தாலும் அது ஈடாகாது அவங்களுடைய அர்ப்பணிப்புக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, நம்முடைய பிள்ளைகளை இப்ப நீங்க இங்க இருந்து நம்ம சம்பாதிச்சு எல்லாம் செய்யறோம், ஆனா அந்த பிள்ளைகளுக்கு நம்மளுடைய கஷ்டங்களையும் சொல்லி வளங்க. நம்மளுக்கு நம்ம கஷ்டப்படாம நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளை இந்த போன் வச்சுக்கிட்டோம், லேப்டாப் வச்சுக்கிட்டோம், நம்ம எல்லாமே செய்யறோம். அது இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில அது பிள்ளைகளை தவறான வழியில கொண்டு போறதுக்கு ரொம்ப
உதவியா இருக்கு. அதை வந்து நம்ம செய்யக்கூடாது. பிள்ளைங்களை வந்து என்னதான் நம்ம பிள்ளைதான் அப்படின்னு சொல்லாம ஒரு கண்டிப்போடையும் இதோடையும் வளங்க. முடிஞ்ச அளவுக்கு தாய் தகப்பனோட குடும்பத்தோட நம்ம ஊர்ல இருக்கிறதுக்கான வழிமுறைகளை பண்ணுங்க. அடுத்த தலைமுறைகள் வெளிநாடு வராம பாத்துக்குங்க மெயினா. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய தாய் தகப்பன் வந்தாங்க, அவங்களுடைய உழைப்பு மிகப்பெரியது, அவங்களுடைய இதுக்கு நான் தலை வணங்குறேன். ஆனா அவங்க எதுக்காக வந்தாங்க? தான் பிள்ளை வந்து சிரமப்படக்கூடாது, அதுக்காக நான் சிரமப்பட்டாலும் பரவாயில்லன்னு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்களுடைய பிள்ளை ஆனா நம்ம இங்க வந்திருக்க கூடாது, அதுக்கு அதான அர்த்தம். அவர் வந்தாரு, அடுத்து நான் எங்க அப்பாவுடைய 45 வருஷம் கொய்த்துடைய வாழ்க்கை, அந்த கொய்த்துடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு நாங்களே இப்ப அவரை சண்டை வளர்த்து தான் இப்ப ஊருக்கு அனுப்பிச்சிருக்கோம். இன்னும் 4 வருஷம் அவருக்கு இங்க இது இருக்குது. இருந்தாலும் நாங்க வந்து சர்வீஸ் இருக்குது, இத்தனைக்கும் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணாரு, நாங்க அவரை ஊருக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஏன்னா தாய் தகப்பனா அவருடைய ஃபேமிலியோட எங்களோட பிள்ளைங்களோட இருக்கணும், எங்க அம்மா கூட இருக்கணும்ட்டு. ஏன்னா எத்தனை நாளைக்கு எல்லாரும் வாழ்ந்துட போறோம். அதனால அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு வெளிநாடுங்கிற இந்த மோகத்தை வந்து யாரும் காட்டாதீங்க. அங்கேயே வந்து படிக்க வைங்க. அரசுல அதிகமான அரசாங்கத்திலையும் அரசியல்லையும் எல்லா இடங்கள்லயும் வந்து இடங்கள் இருக்குது, அதுக்கான தேர்வுகளை எழுத வைங்க. அதுல வந்து முனைப்பை காட்டுங்க. அதை விட்டுட்டு நமக்கு ஏதாவது நாள் வெளிநாடு இருக்கு, அப்பா இருக்கிறாரு, இந்த ஒரு இது ஒரு செட்டிலான ஒரு இந்த இதுக்கு வந்து பிள்ளைங்களை வந்து தயார்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களை தமிழகத்திலேயே அரசு வேலைகள்லையும் அரசாங்க உயர் பதவிகள்லையும் அலங்கரிக்கக்கூடிய மக்களாக நம்மளுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்தமைக்கு உதவும் கரங்கள் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஹலோ, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என் அண்ணன் பையன் மஜீத் அவர்கள் உரையாட இருக்காங்க. நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி. அடுத்ததாக விழாவின் நிறைவாக அனைவரும் தயாளன் அவர்களின் தந்தையார் மகேந்திரன் உருவப்படத்திற்கு மரியாதை செய்யுமாறு சிறப்பு அழைப்பாளர்களை அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மரியாதை செலுத்தும் நமது கழகத்தின் சொந்தங்கள் மற்றும் அனைத்து நண்பர்களையும் அதை பின்தொடர்ந்து அடுத்த கடைசி நிமிஷமாக கேள்வி கட் பண்ணிட்டு நன்றி உரையாற்ற நான் வழிமொழிகின்றேன். அடுத்தது நம்ம மரியாதை செய்யணும். அலிபாய் அவர்களை போட்டோ சொல்லுண்ணா. வைக்க வேண்டியது ஐயா உங்க மயம் வராது. சொன்னது ஓகே தானே? நம்ம பிள்ளைக்காக தானே நம்ம வரோம், அப்புறம் பின்னாடி நம்ம பிள்ளை வரக்கூடாது. அதை பிள்ளை ஊர்ல வேலை வாய்ப்பு ஏற்பாடு படுத்துங்க, நிறைய இருக்குது. நல்லா பசங்க படிக்கிறாங்க, இன்ஜினியர் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அரசு வேலைகளுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் எவ்வளவோ இடங்கள் இருக்குது. நம்ம முடிச்ச உடனே நம்ம ஒரு டிரைவராக இருந்தோம், பிள்ளைய இங்கே கொண்டுட்டு வந்துட்டோம், டெக்னீஷியன் ஆகிட்டோம், இன்ஜினியர் ஆகிட்டோம், அது பெருமையே கிடையாது. நம்ம தான் அந்த வாழ்க்கையை இழந்துட்டோம், அதை நம்ம பிள்ளையும் இழக்கக்கூடாது. என்ன கொண்டாட்டி கூட இருக்கிறதுன்றது இல்லைண்ணே, அதை தாண்டி எவ்வளவோ சுகதுக்கங்கள் இருக்குது. ஒன்றுதுன்னு இல்லை, ஒரு நல்லது கெட்டது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி அவங்க இறப்புல கூட கலந்துக்க முடியல, அப்புறம் என்ன வாழ்க்கை? போட்ட மாட்டோம், நமக்கு அது செட் ஆகாது. போட்டா மட்டும் எடுத்துப்போம். கூப்பிட்டுருப்பாங்க. சொல்லுங்க. சரி. இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள நமது சகோதரர் மக்கள் ஜனநாயக கட்சி தமிழ் மன்சாரி கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் நபீஸ் மற்றும் அவருடைய தோழமைகள் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாங்க முதல் வாங்க, உட்காருங்க உட்காருங்க முதல் உட்காருங்க உட்காருங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. அஞ்சலி செலுத்துனா செலுத்துங்க.
நான் நம்பி சொன்னா நாங்க மரியாதை சொல்றோம். அவருடைய தயாளன் தந்தையார் வந்து இருந்தாலும் அவருடைய பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றார். அடுத்து அண்ணன் பேர் சொல்லுங்க, நீங்களே வரவேற்பு சொல்லுங்க. சொல்லுமா இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய எங்களது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் திரு வீரராஜன் அவர்களை வருகையான வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சார். ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. சார் நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. ஒரே யாராவது தயார் அவனே பாவம் தடமாடிட்டான். பெருசு தயாரன் மேடிக்கும் தயாளன் அவர்களின் தயாளன் கம்பெனியில் வேலை செய்யும் அவருடைய மேலாளர் மேனேஜர் திரு வீரராகவன் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்வுகள் கொண்டேன். அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக அனைவரும் பொன்னாடை போட்டு மேடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொன்னாடை போடுவோம் போல. போட்டோகிராஃபர் எங்கப்பா போட்டோ எடுங்க கொஞ்சம் பாருமா. என்ன